நான் சென்னைக்காரி. சில இடங்களில் இருக்கிறப்போலாம் சிலது பக்கத்தில் ஸ்லெம் ஏரியாவாக இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பங்களா ஏரியாவாக இருக்கும். அதனால் இந்த வார்த்தைகளும் தெரியும், அந்த வார்த்தைகளும் தெரியும். பிராமின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சரளமாக வரும். அந்த மாதிரி ஆனாலும் எல்லா கெட்ட வார்த்தைகளும் தெரிந்தாலும் அதை பிரயோகிக்கக்கூடாது. தெரியும், ஆனாலும் இந்த வாயில் இருந்து அந்த நாக்கிலேருந்து உச்சரிக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட கண்ட்ரோல், நம்மளோட சக்தி. அது பேசக்கூடாது. அந்த நாராசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. எது ஒரு ரகசியமான இதுவோ இருக்கோ அதை பேசக்கூடாது. அதை விட்டுட்டு இந்த அந்த நாக்கால் நம்ம சில கேவலமான வார்த்தைகளை பேச 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 நம்மளுக்கு அதே பழகிடும். நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ எங்கள் பாட்டி வீட்டு சைடு கொஞ்சம் லோ பீப்புள் இருக்கிற ஏரியா மாதிரி இருக்கும். அதே ஆப்போசிட்டு சைடு சும்மா பெரிய ஹை லெவல் ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க. அப்போது குடம்லாம் தண்ணி பிடிக்க போகிறப்போ அப்போல்லாம் தெருவில் தானே தண்ணி பிடிக்க போவோம். அப்படி லாரியில் தண்ணி கொண்டு வந்து விடுவாங்க. அந்த மாதிரி அப்போ எங்கள் மாமாக்கள், எங்கள் பாட்டி, எங்கள் சித்தி இவங்களாம் தான் போவாங்க. என்ன கூட்டிகிட்டு போவாங்க, அதாவது பாஸ் பண்ணிவிடுவாங்க. அங்கே கிட்டக்க போகாமல் உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிற மாதிரி மட்டும்தான், அப்படி தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா சில நேரங்களில் அந்த குடம் வைக்கிறதுக்கு கூட சில பெரிய சண்டைகள் நடக்கும். அதில் சில வார்த்தைகள்லாம் தடிச்சு போயிடும். அதில் பார்த்திங்கன்னா சிலவங்க அப்படியே பரம்பரையாக இழுத்துருவாங்க. உங்கள் அப்பாவை தெரியாதா, அவங்க அம்மாவை தெரியாதா, அவங்க தாத்தாவை தெரியாதா, அவங்களுக்கு தாத்தாவை தெரியாதான்னுட்டு அவங்க தலைமுறை அத்தனையும் இழுத்து நாரடிச்சு ஒரு குடம் தண்ணிக்கு அவங்க பரம்பரை எல்லாம் பாழாக போயிடும். இதனால அதை அப்படி ஆரம்பிக்கும் போதே எங்கள் பாட்டி போ உள்ளே போம்பாங்க. ஆனால் நான் போக மாட்டேன். இருங்க என்னதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க என்னமோ பேசுகிறாங்க, இவங்க என்னமோ பேசுகிறாங்க, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எதுக்கு நான் போகணும் அப்படி கேட்டால் எங்கள் பாட்டி திட்டி அனுப்பிச்சிருவாங்க. ஆனாலும் நான் தெரியாமல் கேட்பேன். அதனால் எல்லா வார்த்தைகளும் தெரியும். இருந்தாலும் இந்த நாக்கில் இருந்து அந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடாது. உச்சரித்தா அந்த தன்மை நம்மளோட இது போயிடும். அதுதான் சக்தி. நம்மளுக்கு தெரிந்தாலும் கெட்டது தெரிந்தாலும் கெட்ட வார்த்தைகள் தெரிந்தாலும் பேசக்கூடாது. அதுதான் நம்ம கண்ட்ரோல், அதுதான் நம்ம வெற்றிக்கு வழிவகுக்கும். அதை விட்டுட்டு நானும் 10 பேர் போல் இருப்பேன், அவங்கள போல தான் செய்வேன்றது நம்மளோட இது கிடையாது. நம்ம தனியாக தெரியணும். நம்மளோட வட்டத்துக்குள்ளே இருக்கணும். இந்த வட்டத்தை விட்டு நான் போக மாட்டேன், நான் இப்படித்தான்னு காமிச்சிட்டா நம்ம யாருக்கு பயப்படணும்? யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நான் இதுதான், என்னால் இதுக்கு மீறி போக முடியாது, இவ்வளவுதான். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் இப்படித்தான் நான் காமிச்சிட்டேன்னா நான் யாருக்கு பயப்படணும்? என்னோட மனசாட்சிக்கும் என்னோட தெய்வத்துக்கும் நான் பயந்தா போதும். இப்போது நம்ம பிள்ளைங்களை திட்டுறோம்னா அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஒரு எச்சரிக்கை. அவங்க ஆனால் கொஞ்சம் முகம் மாறும்போதே அவங்கள அணைச்சிப்போம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். அதே வெட்டி விடணும்னா சிலரை எதுக்கு அதை கூட சொல்லிகிட்டு இருக்க போகிறோம், எதுக்கு திட்ட போகிறோம், எதுக்கு கோபப்பட போகிறோம், அவ்வளவுதான். அதை எதுக்கு? பகைமை கூட இன்னும் ஒரு உறவு மாதிரி தான். எதுவுமே தேவையில்லை, சைலண்ட் ஆகிட வேண்டியது தான். சைலண்ட், அதோடு அவங்கள வெட்டி விட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் எதுக்கு அவங்கக்கிட்ட பேச்சே கிடையாது. அப்படியே வெட்டிக்க வேண்டியது தான். அப்படியே மௌனம், அப்படியே அமைதி. அதுதான் அவங்கள தாக்கும். சந்தன மரம் கிட்டக்க நாகப்பாம்புகள் சுற்றிக்கிட்டு இருக்குமா. எல்லா சந்தன மரம் கிட்டையும் நாகப்பாம்புகள் நிறைய இருக்குமா. ஆனால் அந்த விஷத்தாலேயோ இல்லை அந்த பாம்பாலேயோ எதுவுமே சந்தன மரத்துக்கு ஆகாது. சந்தன மரம் பாதிப்படையாது. ஏன் தெரியுமா? அது எந்த நெகட்டிவ் ஃபோர்ஸையும் எடுத்துக்காது. அது மாதிரி நம்மளும் எந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் எடுத்துக்கக்கூடாது.
அதை நம்ம முன்னேற்றமாக மாற்றிக்கணும். எவன் ஒருவன் எந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு தான். போய்கிட்டே இருப்போம். போய்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளை பாதிக்காது. அதுக்கு இன்னொரு குட்டி கதை இருக்குது. அது எப்படி தெரியுமா? ஒரு கொசு என்ன பண்ணுதான், அப்பா கொசு கிட்டக்க நான் ஃப்ளை பண்ண போகிறேன் அப்படி சொல்லுது. அப்போ அந்த அப்பா சொல்லுது, பார்த்து போ அப்படின்னு. அது சும்மா ஸ்வைன்னு பறந்து போயிட்டு அப்படியே வந்துடுது. அப்போ அவங்க அப்பா கொசு கேட்குது, உன்னோடது ஃபஸ்ட்டு இது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த குட்டி கொசு சொல்லுது, எனக்கு எல்லாரும் கை தட்டினாங்க, எனக்கு ஜாலியாக இருந்தது அப்படின்ட்டு நான் இன்னும் நல்லா பறந்து சீக்கிரம் வந்துட்டேன் அப்படி சொல்லுது. அவங்க அப்பா சொல்கிற, அது உனக்கு கை தட்டினது இல்லை, ஒன்று அடிக்கிறதுக்காக அவங்க தட்டினாங்கன்னு. ஆனால் அது என்ன நினச்சிது, அவங்க எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு கை தட்டுறாங்கன்னு தான் நினச்சிது. அதனால தான் அதால் வர முடிஞ்சுது. அதே அது பயந்து கொஞ்சம் பின்வாங்கி ஏதோ இருந்ததுன்னா அது அந்த அடிபட்டு போயிருக்கும், செத்து போயிருக்கும். ஆனால் அது நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு கை தட்டுறாங்கன்னு சொல்லி தான் திரும்பி வந்தது. அதுபோல் எதுவுமே நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்ததுனாலும் நம்ம அதை பாசிட்டிவாக நினச்சிட்டோம்னா நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். தெய்வத்துக்கிட்ட முறையிட்டுட்டோம்னா எதுவுமே எனக்கு நன்மை தான், நீ பார்த்துக்கோ, எனக்கு நல்லதை செய், நீ தான் எல்லாமே, என் சொல் செயல் எல்லாமே நீ தான், எனக்கு நல்லது செய், எல்லாமே என் நன்மைக்கு தான் அப்படின்னு போயிட்டோம்னா அது அப்படித்தான் ஆகும். வாழ்க்கையில் சந்தன மரம் போல் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் சந்தன மரம் போல் இருக்கணும். எந்த நெகட்டிவ் வைப்ஸ் வந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓடிட்டோம்னா அது நம்மளுக்கு பாசிட்டிவ் தான், கடவுள் பார்த்துப்பார். அதை விட்டுட்டு நம்ம பயந்து பின்வாங்கிட்டு இருந்தோம்னா அதுவே நம்ம நினைப்பே நம்மளை தாக்கும். எல்லாம் நல்லதுக்கு தான், இப்படி ஆயிடுச்சா, ஓகே இதுவும் சரிக்கு தான், நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பையன் அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா நாளையிலேருந்து நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அம்மா ஏண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அம்மா நீ வீட்டு வேலைக்கு போகிறல்ல, அந்த வீட்டு பையன் இருக்கான்ல, அந்த பையன் என் கிளாஸ்மேட்மா, அவன் என்னை எதுக்கெடுத்தாலும் மட்டம் தட்டி பேசுகிறாம்மா. டேய் சும்மா இரு, நீ எல்லாம் பேசக்கூடாது, உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க. அந்த பையன் சொல்கிறான், நீ போகாத, அவன் என்ன இப்படிலாம் மட்டம் தட்டுறான், ஒரு சாக்லேட் பேப்பர் போட்டாலும் உங்கள் அம்மா தாண்டா பெருக்குவாங்க, நாங்கள் சாப்பிட தட்டலாம் உங்கள் அம்மா தாண்டா கழுவுவாங்க, நாங்கள் எங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் உங்கள் அம்மா தாண்டா துவைப்பாங்க அப்படின்னு என்னை மட்டம் தட்டுறாம்மா, நீ இனிமேல் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகாதம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் நான் ஒன்று சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், சரி சொல்லுமா அப்படின்னு. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு யார் தெரியுமா? அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், உனக்கு ஒன்று தெரியுமா கண்ணா, நான் படித்தவ இப்போது அவளும் என்னோட கூட படித்தா. அந்த பையன் சொல்கிறியே, அவங்க அம்மா என் கூட படித்தவங்க, ஆனால் இப்போது அவள் நல்ல நிலமையில் இருக்கா, நான் இப்படி இருக்கேன், அவள் வீட்டில் நான் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அவள் வேலை வாங்குறப்போ இதை கழுவு, இதை எடுபிடி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவள் பேச மாட்டாள், என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துகிறா, வேலைக்காரியை விட கேவலமாக தான் நடத்துகிறா, இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்டா. ஏன் தெரியுமா? அவள் பையன் படிக்கிற ஸ்கூலில் தான் என் பையனும் படிக்கிறான், அந்த அளவுக்கு நான் ஒன்றை நான் படிக்க வைக்கிறேன், நீ நல்லா படித்து மேலே வந்துட்டேன்னு வச்சுக்கோயே, அது வரைக்கும் தாண்டா எனக்கு இந்த கஷ்டம், அதுக்கப்புறம் நீ என்னை உட்கார வச்சு காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன், கண்டிப்பாம்மா நான் உன்னை உட்கார வச்சு காப்பாற்றுவேன், அப்படி நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தை தயாராகிடும், அந்த குழந்தை நம்மளை நிறுத்திடும் நல்லா.
அந்த மாதிரி நம்ம சிலதுக்கெல்லாம் பின்வாங்கிட்டோம்னா எட்ட வேண்டிய உயரத்தை அடைய முடியாது. நம்ம போராடணும், ஒரு கோலை வச்சுட்டு போராடணும், போவோம், என்ன எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். தடைகள் 1000 வரும், நம்மளை இழிவுபடுத்தவும் நம்மளை மட்டம் தட்டவும் 4 பேர் வெளியிலையும் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயும் இருப்பாங்க. ஆனால் நம்மளோட கோல் எதுவோ நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது எல்லாம் நம்மளுக்கு காதுக்கு வந்தாலும் மண்டைக்குள்ளே போக விடக்கூடாது. எல்லாம் நல்லதுக்கு தான். போன்னு போய்கிட்டே இருந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கே துணைன்னு போய்கிட்டே இருக்கலாம்.